ஹாய், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அவங்க முத்துக்குள் பேசுகிறேன். நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க. நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் பேர் டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்பில் ஒரு 8 பேர் செத்து போனாங்க. செங்கோட்டையில் டெல்லியோட ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ அதில் இறந்து போன அந்த 8 பேர் அதை யார் பண்ணாங்க, அந்த காரை ஓட்டிகிட்டு வந்து நபி உமர் என்கின்ற ஒரு தீவிரவாதி. ஸோ இவங்க அந்த முசாஃபர் என்ற ஒரு பெண்மணி 3 பேருமே அணியாக இருக்கக்கூடிய ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. அதாவது ஒரே காலேஜில் மெடிக்கல் படித்தவங்க. ஸோ இவங்களுடைய அந்த திட்டமிடுதல், அதாவது பரவலான்ற அந்த ஒரு இதில் திட்டமிட்டு உண்டான அந்த ரசாயனங்கள்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. நபி உமர் என்கின்றவர், இவர் ஒரு மருத்துவர், அதுவும் இல்லாமல் ஒரு தீவிரவாதி. தற்கொலைப்படை தாக்கி வந்திருக்காரு. அவருக்கு செத்து போனவங்களோட டிஎன்ஏ எடுத்து பார்த்ததில் டெல்லி போலீஸார் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ டாப் நியூஸாக போயிட்டு இருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன வீடியோவில் தான் தீவிரவாதிக்கு மதம் ஜாதி கிடையாது, யாருன்றது இந்த தாக்குதல் ஏன் பண்ணாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தீவிரவாதியை அழிக்க வேண்டும் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதில் ஒரு பெண்மணி சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க பார்த்தோன்னா ஒரு மருத்துவர். ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ இந்த தாக்குதல் உண்டானவங்கள் உண்மையில் ஒரு லஷ்கர் தீவிரவாதத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த கோடுவரெல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த கோடுவரெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பாகிஸ்தான் உளவு பார்த்தவங்க தீவிரவாதிகள் ஒரு கனெக்ஷன் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்குது. இந்திய உளவுத்துறை இதை கண்டுபிடிச்ச ஆகணும், குற்றவாளிகளும் தீவிரவாதிகள் அழிக்கப்பட வேண்டும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெறுவது முத்து பிரகாஷ். பாய்.